தகப்பனே. இன்னொரு சின்ன கேள்வி அல்ல, இது ஒரு பெரிய கேள்வி. இயேசு கிறிஸ்து தெய்வமா? அவர் ஒரு மனுஷனா தானே பிறந்தாரு. அவர்களுடைய பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு நபியாக பார்க்கிறார்கள். ஆனா அவர் ஒரு பரிசுத்தமானவர் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டா கூட, ஆனால் அவரை எப்படி அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண மனிதன். ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி நாம் அவரை தெய்வனாக நாம் வழிபடுகிறோம் வேதத்தின் படி. சரி, இதற்கு நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து நீங்க கொஞ்சம் பேசுங்க. நம்ம சரியா சொல்ல போனோம்னா இதுமே ஒரு புரிந்து கொள்ளுதல வர பிரச்சனை தான். ஏன்னா வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாகவே இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கான விடையை சொல்லிடுறாங்க. ஒரு புத்தகத்தை வாசிக்காம ஒரு இதை வாசிக்காம நம்ம அதுக்கான பதில சொல்ல முடியாது. ஆனா வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், முதல்ல இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனேயே, ஒருவேளை அவர்கள் ஈசா நபின்னு சொல்றாங்க, நம்ம குரான் சொல்லுகிற ஈசா நபியும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்று இல்லை நம்ம சொல்றோம், அதுக்கான காரணங்கள் இருக்கு. இருந்தாலும் அவர்கள் நம்புகிறபடியே நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஈசா நபியே அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துன்னு அவங்க சொல்றபடினாலே ஏதோ மரியாளுடைய வயிற்றில பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்தார், அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. ஆனால் பரிசுத்த வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானார். அப்போ இயேசு கிறிஸ்து ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்ல. அப்ப அவருடைய தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவர் தேவனோடு கூட இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாகவே இருந்தவர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அவங்க புரிந்து கொள்ளவில்லை. இதனாலதான் இத்தனை கேள்விகள். இயேசு கிறிஸ்துவே கூட அழகா சொல்லுகிறார்ல, ஆபிரகாமும் என்னுடைய நாளை இருக்கு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, என் சித்தத்தை படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். அப்ப அவர் எங்கேயோ இல்லாம இருந்து உருவான மாதிரியோ, இல்லாட்டி அவர் ஒரு புதிய மனிதனாக நம்மை போல ஒரு மனிதனை போல அல்லது ஒரு தீர்க்கதரிசியை போல பிறந்தவராகவும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க சொன்ன வசனத்தின்படி யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே, அந்த காலத்திலே அங்க யூதர்கள் நடுவில் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேக யூதர்கள் கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தார். அப்ப யூதர்கள் கேட்கிறாங்க, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ எப்படி ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இவர்களுடைய மனநிலை தான் அன்னைக்கு வாழ்ந்த ஜனங்களுடைய. அப்ப கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். எந்த ஒரு மனுஷனும் இப்படி சொல்ல முடியாது. அற்புதமான வார்த்தை. சாதாரண எந்த மனிதனும் இப்படிப்பட்ட ஒரு உரிமை கோரலை சொல்ல முடியாது. கேட்கும் ஒரு சாதாரண நபி கூட நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் சொல்ல முடியாது. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறபடினாலதான் நான் ஆபிரகாம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல மோசேக்கு வெளிப்பட்ட தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றாரு. மீண்டும் பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவே, உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். உலகம் உண்டாயிருக்கிறதுக்கு முன்பே, அப்ப எந்த சிருஷ்டிகளும் உண்டாகிறதுக்கு முன்பே, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினிடத்தில் மகிமை இருந்தது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததுக்கு பிறகு நாம் அவரை பார்க்கிற படி அல்ல, அவர் முன்பாகவே இருந்தவர், இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார், சிருஷ்டிப்பிலே இருந்திருக்கிறார். அதான் அதைத்தான் நம்ம வேதத்துல சொல்றோம். அப்ப இந்த நம்பிக்கையினாலதான் இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்லுகிறோம். இப்ப இதுக்குதான் அவங்களுடைய விஷயங்களை அவங்களுக்கு புரிந்து கொள்ளாதனால பல கேள்விகள் இதுல இருந்து உருவாகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் அவர் தான் தேவனாக வாழ்ந்து காண்பித்தார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான காரியம். எல்லா இடத்திலையும் அவர் தேவனாய் வாழ்ந்து காண்பித்தார். அந்த தெய்வத்துவத்தை அவர் எல்லா இடத்திலையும் காண்பித்தார். பாவம் செய்யாதவர் அவர் ஒருவர் தான். சோ அவர் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தான் ஒரு தேவன் என்பதை நிரூபித்தார் இல்லையான? அது ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம். அதே போல தாவீது கூட அவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் தன்னுடைய ஆவியில என்னை ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார். சோ அதனால அவருடைய தெய்வீகத்துவம் கண்டிப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா, இயேசு நான் கடவுள் என்னை வணங்குன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, அதுக்கு நீங்க இதுல பல காரியங்கள் இருக்கானே. அதாவது இது ஒரு கொஸ்டின் மட்டும் இல்ல, அவங்க எடுத்து வைக்கிற கேள்வி என்னன்னு பார்க்கும் பொழுது,
முதலாவது இயேசு கிறிஸ்து வந்து பூமியில வந்திருக்கும் பொழுது சாதாரண மனிதனாகத்தான் இருந்தார். அப்போ இவங்களுடைய கேள்விகள் அதுலதான் ஆரம்பிக்குது. அவர் சாதாரண மனுஷனாகத்தான் இருந்தாரு, தூங்கினாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு 100% அவர் மனிதனாக இருந்தாரோ அப்படியே அவர் 100% அவர் தேவனாக இருந்தார். அவர் தேவத்துவத்தை தம்முடைய மனுஷத்துவத்துக்குள்ளாக அவர் அடக்கி கொண்டவராக, சில வரைமுறைகளுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டவராக இருக்கிறார். இது தேவனால முடியும். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம சொல்றோம். கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக, மனு குலத்தினுடைய ரட்சிப்புக்காக தன்னை தன்னுடைய ஒரு லிமிட்டேஷனுக்காக தன்னை உட்படுத்தி கொண்டார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ இதுல தேவத்துவத்துல நமக்கு பிதா இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற தேவனை நம்ம கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதர்களுடைய இதுக்காக, சில காரணங்களுக்காக தேவன் தன்னை பூமியில மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்தினார்னு பார்க்கிறோம். வசனம் ரொம்ப அழகா சொல்லுதுல, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷம் 10:18 இயேசு மனிதனாக இருந்த பொழுதும் சில தன்னுடைய உரிமை கோரல்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. பாருங்க, யோவான் 10:18 சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஒரு மனுஷனும் இப்படி சொல்ல முடியாது, நானே என் உயிரை கொடுப்பேன், என் உயிரை நான் எடுத்துக்குவேன், என் ஜீவனை எடுத்துக்குவேன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனுஷனாலும் அப்படி தைரியமா சொல்லிட முடியாது, ஒரு தீர்க்கதரிசினாலும் சொல்லிட முடியாது. இது தேவன், அந்த இயேசு கிறிஸ்து தன்னை தேவத்துவத்துல இருக்கிறபடினாலதான் தன்னை அப்படி வெளிப்படுத்தினார். நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறேன். அதனாலதான் சொல்றாருல, இயேசு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவன். ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அப்ப தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுதுன்னு யோவான் எழுதின சுவிசேஷம் 2:10 வசனத்துல வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் சொல்லுகிறார். தன்னுடைய சரீரத்தை அப்படி சொல்லுகிறார். அப்போ இந்த விஷயங்கள் படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷனிலும் தன்னை மேன்மைப்படுத்தினவராக, சாதாரண ஒரு நபியிலும் தன்னை மேன்மைப்படுத்துவராகத்தான் இருந்தார் அப்படிங்கறத பல வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10:28 சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன். ஒரு மனுஷன் அல்லது ஒரு நபி ஜனங்களுக்கு நித்திய வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை எப்படி கொடுக்க? கண்டிப்பா கொடுக்க முடியாது. தேவன் மட்டும்தான் ஒரு நித்திய வாழ்க்கையை, நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் அவைகளுக்கு கொடுக்கிறேன், அவைகளை ஒருவரும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அப்ப இயேசு அந்த உரிமை கோரல் என்பதிலே ரொம்ப ஒரு தெய்வத்துவத்தை காட்டிக் கொண்டிருந்தார். கண்டிப்பா அதுல வந்து எந்த ஒரு மாற்றம், பல வசனங்கள், வேதாகமத்தினுடைய பல வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து நேரடியாக தன்னுடைய தெய்வத்துவத்தை நிரூபித்திருக்கிறார். கண்டிப்பா. ஆக்சுவல் வந்து இவங்களுக்குள்ள இருக்கிறது மரணம். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அப்போ கடவுள் மரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே அவங்களுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து 23 லூக்கா சுவிசேஷம் 46 இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப கடவுள் சாவாரா, மரிப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த உலகத்தினுடைய மரணத்தை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. இஸ்லாமிய சோழர்கள் அடிக்கடி கேட்கிற கேள்வி, எப்படிங்க கடவுள் சாவாரா, இப்ப இல்லாம போயிருவாரா, அப்ப யார் கடவுள்? முதல்ல தேவத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். குமாரன் தான் இந்த பூமியில மனுகோலத்தில் இருக்கிறார், அவர் தான் தன்னுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றினார். இப்ப கேள்வி, மரித்து விட்டார், அப்ப அவர் இல்லையா? ஒரு சரீர பிரகாரமான மரணம் என்பது இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதுதான். ஆத்மா என்றைக்குமே மரிக்கிறது இல்லைன்னு வேதம் சொல்லுது. அந்த ஆத்மா, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஆத்மாவிலே அவர் பாதாளத்துக்கு சென்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வசனத்திலே வாசிக்கும் பொழுது குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது, நம்ம புரிந்து கொள்வதற்காக, அவர்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், குரான்ல இருந்து ஒரு வசனத்தை நம்ம சொல்றோம். குரானுடைய 3:169 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மரித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள், தம் ரப்பின் இடத்தில் அவர்கள் உயிருடனே இருக்கிறார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுகின்றனர். பாருங்க, ஒரு அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டு மரித்து போகிறவர்களை மரித்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள், அவர்கள் உயிருடனே இருக்கிறார்கள். சாதாரண மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்று சொன்ன உடனே கடவுள் செத்து விட்டார், கடவுள் இல்லாம போயிட்டார், அப்ப யாரு கடவுள்? இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை அவங்க கேட்கிறாங்க. உண்மையாலுமே புரியாம கேட்கிறார்கள். கண்டிப்பா அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம குர்ஆன்ல இருந்து நம்ம சில ஆதாரங்களை வைக்கிறோம். சாதாரண யுத்தத்திலே, அல்லாஹ்வுக்காக யுத்தத்திலே ஜிஹாதிலே மரித்த ஜிஹாதிகள் கூட ஷஹீதுகள், அதாவது உயிரோடு இருக்கிறவர்களாக மாறுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப வேதம் அதை தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து அவர் நித்திய நித்தியமாக உயிரோடு இருக்கிற தேவன். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கண்டிப்பா இந்த காரியத்துல அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் வேதாகமத்தை வாசித்தால் தெளிவடைய முடியும். கண்டிப்பா ரொம்ப அற்புதமான விளக்கங்கள், ரொம்ப அற்புதமான விளக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே உங்களுக்கு ஒருவேளை இப்படி கேள்விகள் எழும்பி இருக்கலாம். இயேசு அவர் கடவுளா? ஏன் கடவுள் இந்த உலகத்திற்கு வந்து மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டுமா? அப்படி வராமல் இருந்திருக்கலாமே என்றெல்லாம் பல கேள்விகள் உங்களிலே சிலருக்கு கூட எழும்பலாம். அப்படி ஒரு கேள்விகள் அநேகர் கேட்டிருக்கிறீர்கள். சரி, ஒரு நாள் என்னுடைய வீட்டிலே ஒரு எறும்பு ஒன்று ஒரு பெரிய சீனி கட்டியை அது எடுத்துக்கொண்டு தன்னுடைய புற்றுக்குள்ளாய் போவதற்கு முயற்சி செய்தது. ஆனா தூக்க முடியாம, அதை சுமக்க முடியாம தடுமாறி தடுமாறி அதை தூக்குவதிலிருந்து அது தன்னுடைய முயற்சி தோல்வி அடைந்ததினாலே சோர்ந்து போனதை நான் பார்த்தேன். எனக்குள்ள ஒரு ஆசை, அதுக்கு நான் உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அருகிலே சென்று அந்த சீனி கட்டிய கை வச்சேன். இந்த எறும்புக்கு உடனே ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோ, என்னைய கொன்றுவானோ, அதை விட்டுட்டே ஓடிருச்சு. நான் அப்புறம் தான் யோசித்தேன், நான் உதவி செய்ய போய் உபத்திரமா மாறிடுச்சே அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம். கூடவே இன்னொரு எண்ணம் கூட எனக்கு எழும்பிச்சு, நான் மட்டும் எறும்பா மாற முடிஞ்சா, நான் ஒரு எறும்பா மாறி நான் அந்த எறும்புக்கு உதவி செஞ்சு எப்படியாவது அந்த சீனி கட்டிய அந்த எறும்பு புற்றுக்குள் நான் வச்சிடலாமே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆதங்கம். ஆனா என்னால மாற முடியாது. காரணம், நான் ஒரு சாதாரண மனுஷன். மனுக்குலத்தை அன்பு கூறுவதாக, நேசிப்பதாக ஆண்டவராகிய தேவன் எத்தனையோ முறை தீர்க்கதரிசிகள் மூலமாக, தன்னுடைய ஊழியர்கள் மூலமாக அவர் சொன்னார். மனுக்குலம் ஏற்றுக்கொள்ளல. கடவுளை கடவுளாகவும் தான் ஒரு பக்தனாகவும், அவரை பார்த்தா அவர் சத்தத்தை கேட்டா மரித்து விடுவோம் என்றும் தான் மனுக்குலம் தேவனை விட்டு, தெய்வத்தை விட்டு விலகி சென்று கொண்டே இருந்தது. ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எதையும் செய்யக்கூடியவர், அவர் எப்படி மாறக்கூடியவர். ஒருவேளை நாம் கேட்கலாம், ஏன் கடவுள் மனுஷனா பிறக்கணும்? அவர் அப்படியே உதவி செய்ய முடியாதே. கடவுளுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறதற்கு மனுஷங்க நம்ம யாரு? கடவுள் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்வதற்கு நம்ம யாரு? நம்மை நேசித்தது நிமித்தமாக தான் இந்த உலகத்திலே அவர் முழு உருக்கொண்டு இந்த உலகத்திலே குமாரனாய் பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்ததின் நோக்கம் மனு மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்காக தான். பிரியமானவர்களே, தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அவர் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்லவன் ஒருவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ஆனா நான் பாவியா இருக்கும் போது எனக்காக மரித்தாரே, நான் ஒரு துரோகியா இருக்கும் போது எனக்காக மரித்தாரே, நான் கடவுளுடைய சத்ருவா இருக்கும் போது எனக்காக மரித்தாரே. இதுதான் தெய்வீக அன்பு. இதைதான் கிரேக்ல சொல்லுவாங்க, அகாப்பே என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் அன்பா இருக்கிறார். எந்த ஒரு பாவ சோதனையில, பாவ போராட்டத்துல, எவ்வளவு ஒரு மோசமான அடிமைத்தனத்துல இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு உங்களை நோக்கி வருகிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நிலைமையில என்ன நீங்க அன்பு கூறுகிறீங்களா? இந்த நிலைமையில உங்க அன்பு எனக்கு கிடைச்சதே, உமக்கு